பொதுவா நம்முடைய தண்டுவடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த தண்டுவடம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மூளையும், நம்ம உடம்பையும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையை செய்யக்கூடிய, அதே நேரத்தில நம்மளுடைய மூளைக்கும், உடல் உறுப்புகளுக்கும் உள்ள சிக்னல்ஸ் மோட்டார் ஃபங்ஷனா இருக்கலாம், சென்சரி ஃபங்ஷனா இருக்கலாம். அதே மாரி இந்த மூளை செயல்பாடு தான் நம்மளுடைய உடம்போட இயக்கமே. அப்ப இந்த செயல்பாடுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்றது, கொண்டு போய் சேர்க்கிறது மூளைக்கு. அதே மாரி நம்ம ஒரு வேலையை சொன்னோன்னே டக்குன்னு செய்கிறது. அதே மாரி நமக்கு எதனா ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அதை மூளைக்கு உணர்த்துறது, நம்மள உணர வைக்கிறது. இது எல்லாமே மூளைக்கு எடுத்து செல்லக்கூடிய நரம்புகள்னு பார்த்தோம்னா, இந்த தண்டுவடத்தின் வழியா போற நரம்புகள் தான். இதுதான் நம்முடைய உடலையே இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட தண்டுவடத்தை நம்ம பாதுகாக்க வேண்டியது எவ்வளோ அவசியன்றதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தண்டுவடத்துல நிறைய பிரச்சனைகள் வரும். நிறைய பார்த்தீங்கன்னா, கழுத்து வலி, இடுப்பு வலி அப்படின்னே சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தண்டுவடம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 33 போனு, 23 டிஸ்க்கு. அப்போ இதுதான் அந்த தண்டுவடத்தோட அமைப்பே. இதுல நம்ம ஸ்பைனல் கார்டு இருக்கு. அதுலேருந்து பிரிஞ்சு போகக்கூடிய ஸ்பைனல் நர்வ், பெரிபிரல் நர்வ், இது மாதிரி எல்லாமே அந்த ஸ்பைன் வழியாக தான் பாஸ் ஆகுது. இப்போ நம்ம டிஸ்கில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்க் பல்ஜிங் ஆகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹெர்னியேட்டட் ஆகி வெளியில் டிஸ்க்கு டேமேஜ் ஆகி வெளியில் வரலாம். அதனால ஏற்படக்கூடிய நர்வ் கம்ப்ரெஷன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தொராசிக்கில் T2 ஸ்பைனுன்னு சொல்லுவோம். இது கம்ப்ரெஷன் ஆகிறதுனால சர்க்குலேஷன் குறைபாடு, அலைன்மெண்ட்டு சரியாக இல்லாமல் நம்மளுடைய தாடைக்கும், கழுத்துக்கும், உடலுக்கும் உள்ள இயக்கங்களில் மாறுபாடு ஏற்படுறது. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள். இன்ஃபெக்டியஸ் டிசீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்வர்ஸ் மைலிட்டிஸ், வைரல் பாக்டீரியல் கம்ப்ளைண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தண்டுவடத்தில் வரக்கூடிய குலேன்பெரி சிண்ட்ரோம் சொல்லுவோம். அது ஒரு இன்ஃபெக்ஷன். இதனால நம்ம தண்டுவடம் பாதித்து அது அப்படியே என்ன ஆகுனா, காலிலேருந்து அப்படியே உடம்புக்கு ஏறி நம்மளோட தண்டுவட இயக்கமே பாதிக்கப்பட்டு ப்ரீத்திங்கில் போய் இயக்கம் தடைப்பட்டுரும். இதே மாதிரி தான் டிரான்ஸ்வர்ஸ் மைலிட்டிஸ்லேயும் நடக்கும். அதே மாதிரி ஆன்கைலோட்டிஸ் ஸ்பாண்டைலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது எதிர்ப்பு சக்தி குறைபாடுனால நம்ம தண்டுவடம் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பே அப்படியே வளைஞ்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் நம்ம தண்டுவோட எலும்புகளை பாதிச்சிடும். அதனால வலி ஏற்படும். அதே மாதிரி இரத்த ஓட்ட குறைபாடு ஏற்பட்டால் தண்டுவடமே மாறுது. அது மட்டும் கிடையாது, நம்ம ஸ்லிப் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தண்டுவடத்தில் சைடில் 2 ஜாயிண்ட் இருக்கும். அது ஃபேசிட் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஜாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்லிப் ஆகிட்டு முன்னாடி பின்னாடி இது மாதிரி எலும்பு மாறிடும். இதை ஸ்பாண்டிலோலிஸ்தீசிஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிஸ்க் கம்ப்ரெஷன் ஆகிட்டு அந்த டிஸ்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்டீனோசிஸ் ஆகும். அப்போ ஒரு எலும்பும் ஒட்ட ஆரம்பிக்கும். இதனால ஏற்படக்கூடிய கார்ட் கம்ப்ரெஷன், ஸ்பைனல் நர்வ் கம்ப்ரெஷன், இது மாதிரி எல்லாம் ஏற்பட்டு நம்மளுடைய தண்டுவடம் பார்த்தீங்கன்னா பல வகையில் பாதிக்கும். அதே மாதிரி ஆக்சிடெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம தண்டுவடம் தான் பாதிக்கும். நம்ம தண்டுவடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம செர்வைக்கல் லார்டோசிஸ் இப்படி ஒரு கர்வ். அதே மாதிரி லம்பார் லார்டோசிஸ் ஒரு கர்வ். அது நார்மலாக இருக்கணும். அதே மாதிரி தொராசிக் ஸ்பைன் கைபோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கைபோசிஸ். இப்போ இந்த அமைப்பில் ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னா, அது நம்ம தண்டுவடத்தையும் தண்டுவடத்தின் வழியாக போகக்கூடிய நரம்புகளையும் பாதிக்கும். அதே மாதிரி சென்ட்ரல் கார்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கழுத்தில் நரம்பு கம்ப்ரெஷன் ஆகி கை கால் செயலிழந்துடும். அதே மாதிரி நரம்பு இந்த தண்டுவட பாதிப்புனால வரக்கூடிய 2 கால் செயலிழப்பு, பேராப்ளிஜியா, இதெல்லாம் எதனால வருதுன்னா எல்லாமே தண்டுவடத்தினால தான். நான் முன்னாடியே சொன்னேன், நம்மளுடைய இயக்கமே இந்த தண்டுவடம் தான்.
இந்த தண்டுவடம் பாதிச்சிருச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் நமக்கு வரும். நம்மளால் நேரம் நடக்க முடியாது, எந்த செயல்பாடுமே குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இந்த லோ பேக் பெயின், நெக் பெயின் தான் அதிகமாக வருது. ஏன்னா இது தண்டுவட பிரச்சனை. நிறைய கம்ப்ளைண்ட் ஒரு 85% பார்த்தீங்கன்னா தண்டுவடத்தில் வழியாக செல்லக்கூடிய, தண்டுவடத்தை தாங்கி நிற்கக்கூடிய இந்த தசைகள் இருக்குல்ல, இந்த தசைகள் செயலிழப்பு ஆகிறதுனால, அது ஸ்ட்ரென்த்தாக இல்லாததுனால தான் நடக்குது. அதிகமான வேலையை நம்ம அந்த தண்டுவடத்துக்கு கொடுக்கறதுனால தான் இந்த தசைகள் செயலிழப்பு ஏற்படுது, இரத்த ஓட்ட குறைபாடு ஏற்படுது. இதனால் டிஸ்க் கம்ப்ளைண்ட் வருது. இது மாதிரி தண்டுவடத்தையே நிறைய வியாதிகள் பாதிக்கும். அதே மாதிரி கேன்சர்னால் வரக்கூடிய கட்டி, அதே மாதிரி சில பேருக்கு தண்டுவடத்துக்கிட்ட பிறவியிலேயே ஸ்கீமர்ஸ் நாடில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சின்ன கட்டி, அது பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் சில சமயம் அது பாதிப்பையும் ஏற்படுத்தும். அதனால வரக்கூடிய வலி, அதே மாதிரி கேன்சர்னால் வரக்கூடிய கேன்சர் கட்டி அப்படின்றத நம்ம மேலிக்னன்சி சிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கேன்சர் அல்லாத கட்டியை நம்ம பினைன் கட்டின்னு சொல்லுவோம். அப்போ இது மாதிரி கட்டிகளும் வரும்போது இந்த தண்டுவடத்தில் ஒரு பிரச்சனை வருது. ஸோ இந்த தண்டுவடத்தை நம்ம கவனமாக பாதுகாத்துக்கிறது நல்லது. இந்த தண்டுவடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக எது அப்படின்னா மெக்கானிக்கல் கம்ப்ளைண்ட். இன்னைக்கு உள்ள இளம் வயதினரை கூட பாதிக்கும் இந்த மெக்கானிக்கல் கம்ப்ளைண்ட். என்ன அப்படின்னா ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறது, அதிக தூரம் நடந்தாலும் இந்த பிரச்சனை வரும். தண்டுவட பாதிப்பு ஸ்ட்ரெயின் ஆகிட்டு வரும். படிக்கட்டு ஏறுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட் அடிக்கடி லிஃப்ட் பண்ணுறது, பொசிஷன் இல்லாமல் உட்கார்றது. பொசிஷன் சில பேர் பார்த்தீங்கன்னா இடுப்பை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு சைடாக தள்ளுன மாதிரி படுத்து தூங்குவாங்க. அப்போ ஒரு கால் நல்லா பொசிஷன் ஆகிருக்கும், ஒரு கால் லைட்டாக லிஃப்ட் ஆகிருக்கும். அப்போ இது மாதிரி படுக்கும்போது இந்த தண்டுவடம் கம்ப்ரெஷன் ஆகும், அதனால வலி வரும். இதே தொடர்ச்சியாக பண்ணும்போது தசைகள் சோர்வாகி வலியை ஏற்படுத்திடும். இது மாதிரி இந்த தண்டுவடத்துக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது தண்டுவடத்திலேயே. இப்போ இந்த தண்டுவட பிரச்சனைகளே இவ்வளோ இருக்குது. அப்போ நம்ம தண்டுவடத்தை பாதுகாக்கணும். அப்போ தண்டுவடத்துக்குன்னு சில சிறப்பு பயிற்சிகள் இருக்குது, அந்த பயிற்சிகளை நம்ம செய்யணும். இல்லை எனக்கு தண்டுவடத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் மருத்துவரை பார்க்கணும். அந்த மருத்துவரை பார்க்கும்போது உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா அதில் உள்ள ஸ்பெஷலிஸ்ட்டு, தண்டுவடத்துக்குன்னு உள்ள ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும். எல்லா தண்டுவட பிரச்சனைகளுமே ஆப்ரேஷனில் முடியாது. இன்னைக்கு உள்ளது பார்த்தீங்கன்னா 99% தண்டுவட பிரச்சனைகள் இப்போ இது மாதிரி பிசியோதெரபி, அதே மாதிரி கைரோப்ராக்டிக்கு, அதே பார்த்தோம்னா மேனுவல் தெரபி, ஆர்த்தோபெடிக் மேனுவல் தெரபி, ட்ரை நீடிலிங். இந்த ட்ரை நீடிலிங் தெரப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனண்டாக எவ்வளோ பிரச்சனைகளை தண்டுவட பிரச்சனையை நம்ம சரி பண்ணிடலாம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு இந்த ட்ரை நீடிலிங்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த மயோஸ்கெலிட்டல் அலைன்மெண்ட் இதில் நிறையா இருக்குது. நம்ம போனை அலைன்மெண்ட் பண்ணுறது, மசில் அலைன்மெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சொடக்கு போடும்போது ஜாயிண்ட் நார்மல் ஆகிறது. இதையும் தாண்டி நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப தேய்மானமாக வர்றாங்க. தண்டுவடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேய்மான பிரச்சனையும் வரும். அதனால சில பேருக்கு வயசான காலத்தில் ஏற்படக்கூடிய ஆஸ்டியோபைட், எலும்பு வளரும் தண்டுவட அந்த போன் வெர்டிபிரல் போனில் எலும்பு வளர்ந்து அது போய் சில பேருக்கெல்லாம் நரம்பை கம்ப்ரெஸ் பண்ணும். அதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி தான் நம்ம அதை கிளியர் பண்ண முடியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தண்டுவடமே பல விதமாக பாதிக்குது. இப்போ இது மாதிரி பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம தண்டுவடத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நம்ம கவனிக்கணும், அசால்ட்டாகவே இருக்கக்கூடாது. அப்போ நம்ம தண்டுவடத்தை நாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25-30 வயசு வரையும் கூட நம்ம நல்லா வச்சுருப்போம். ஆனால் இந்த 30 வயசை தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரை செஞ்ச வேலையினால், பொசிஷன் பண்ணாதனால, நம்ம அலைன்மெண்ட் சரியாக இல்லாதனால, மெக்கானிக்கல் வீக்னஸ், அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலையினால் வரக்கூடிய தசை இறுக்கம், இதனால் ஜவ்வு அழுத்தம், இது மாதிரி ஏற்பட்டு நிறைய பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்து சரி பண்ணிக்கணும். இது மாதிரி தண்டுவடத்திலேருந்து தான் நரம்புகள் நம்ம உடம்புக்குள்ளே விசரல் ஆர்கானுக்கு, நம்மளுடைய ஸ்டொமக்கு, லிவரு, பேங்க்ரியாஸு, ஹார்ட்டு, லங்கு எல்லாத்துக்கும் இது வழியாக தான் நம்ம யூரினரி பிளாடர் எல்லாத்துக்கும், நம்ம பிறப்புறுப்புகள் எல்லாத்துக்குமே இந்த தண்டுவடம் வழியாக தான் நரம்பு பாஸ் ஆகுது, காலுக்கு எல்லாமே. அப்போ
இதில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம உடலே வந்து ஆடி போயிடும், அவ்வளோதான். அப்போ இந்த தண்டுவடத்தில் பிரச்சனைனா உடனே பாருங்க, கண்டிப்பாக சரியாயிரும். உங்களுக்கு சில பயிற்சிகள் பின்வரும் காலங்களில் வந்து நான் வீடியோவாக போடுறேன். அந்த பயிற்சிகள் தண்டுவடத்துக்கு செஞ்சுக்கங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப பாதிச்சிருக்கீங்க, அதிகமாக பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா எங்ககிட்ட உடனே வாங்க, கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை நான் சரி பண்ணி தர்றேன். இல்லை உங்கள் அருகில் உள்ள பிசியோதெரபி கிட்ட போனால் கூட சரி பண்ணிடுவாங்க. அப்படி சரியாகலை அப்படின்னா கூட அதுக்கு ஃபிசியோதெரப்பியில் இன்றைக்கி நிறைய ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க. ஆர்த்தோ, நியூரோ, கார்டியோ, கைனக்கு, பீடியாட்ரிக், ஜெரியாட்ரிக், ஸ்போர்ட்ஸ் மெடிசின் அப்படின்ட்டு நிறைய வந்து பிரிவுகள் வந்துருச்சு. ஆர்த்தோபெடிக், மேனுவல் தெரபிஸ்ட்டு இப்படி நிறையா வந்துட்டாங்க. அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டை போங்க. அப்படி இல்லை அப்படின்னா எங்களை மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டை வாங்க. கண்டிப்பாக அருமையாக உங்கள் பிரச்சனையை ஈஸியாக எங்கள் ஈஸி ட்ரீட் கிளினிக், ஏகே பிசியோதெரபி கிளினிக் மூலமாக சரி பண்ணி தரோம். உங்களுக்காக பிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.